திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இது பற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ரமேஷ், தற்போது நடைபெற்று வரும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்படுவதன் நோக்கம் என்ன? என்னென்ன முக்கிய அம்சங்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்படுகின்றன? கார்த்திகேயன், தேர்தலுக்கு இன்னும் 55 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் கட்சியுடைய தலைவர் கருணாநிதி தலைமையில் கலைஞர் அரங்கத்தில் சற்று முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன், பொருளாளர் ஸ்டாலின், அதே போல மகளிர் அணி செயலாளர் கனிமொழி, முதன்மை செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் 65 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 60 பேர் வரை இப்போது வரை வந்திருக்கிறார்கள். தற்போது கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவை பொறுத்தவரை எந்தெந்த தொகுதியில் போட்டி குறித்த நேர்காணல் மார்ச் மாதம் 7ஆம் தேதியுடன் முடிவெற்றது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட வேண்டியிருக்கிறது. அதேபோல தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் துவக்க வேண்டியிருக்கிறது. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை கண்டறிவது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக தெரிகிறது. பல்வேறு கூட்டணி கட்சிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறது, SDPI இருக்கிறது, மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் கூட்டணிக்கு வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியும் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறது. வரக்கூடிய இந்த வாரத்தில் குலாம் நபி ஆசாத் தொகுதி பங்கீடு குறித்து பேச இருக்கிறார். இந்த நிலையில் மாவட்ட வாரியாக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எவை திமுகவுக்கு, தோழமை கட்சிகளுக்கு எவையெல்லாம் வழங்கலாம், இது பிரச்சார உத்திகளை எப்படி வகுக்கலாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. குறிப்பாக தேர்தல் நிதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கார்த்திகேயன், தேமுதிக தனித்து போட்டி என்று அறிவித்துவிட்டது. ஆனால் காங்கிரஸ் மூலமாக தேமுதிகவிடம் தொடர்ந்து பேசப்பட்டு வருவதாக, திமுக கூட்டணிக்கு அழைத்து வருவதற்கு தேமுதிகவை தொடர்ந்து பேசப்பட்டு வருவதாக இன்னொரு செய்தியும் சொல்லப்படுகிறது. தேமுதிக குறித்து இந்த கூட்டத்தில் ஏதேனும் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது கடந்த நேர்காணல் முடியும் போது மார்ச் 7ஆம் தேதி திமுக தலைவர் கருணாநிதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது விஜயகாந்துக்கு அழைப்பு விடுவதாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது பழம் பழுத்து விட்டது, கனிந்து விட்டது, பாலில் விழுவதற்காக நேரம் இருக்கிறது, கனிந்து கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த தேமுதிக தனித்து போட்டி என்ற ஒரு அறிவித்திருக்கிறது. அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பதால் அது குறித்தெல்லாம் கூட விவாதிக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில தினங்களாக செய்தியாளர்களை சந்தித்த திமுக பொருளாளர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தார், தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்து என்ற ஒரு கேள்வியை செய்தியாளர்கள் முன்வைத்தார்கள். அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை இல்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக செய்திகள் வண்ணம் இருக்கின்றன. இது குறித்தெல்லாம் கூட விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள், குறிப்பாக என்ன மாதிரியான தொகுதியெல்லாம் உள்ளது, தோழமை கட்சிகளுக்கு வழங்குவது குறித்தும் பேசப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக இங்க இருக்கக்கூடிய வட்டங்கள் நமக்கு எதுவும் தகவல் தெரிவிக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி தரப்பில் பேச்சுவார்த்தை நடப்பது என்பது குறித்து இந்த பகுதி திமுகவை பொறுத்தவரை எந்த திட்டவட்டமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. கார்த்திகேயன்.